மக்களவைத் தேர்தலில் 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. கேரளா மற்றும் கர்நாடகத்தில் அனல் பறந்த கடைசி கட்ட பிரச்சாரம். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. மாநிலங்களில் 89 தொகுதிகளில் வேட்பாளர்கள் இறுதி கட்டத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு. கேரளாவில் 20 தொகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. கர்நாடகாவில் வாக்குப்பதிவை சந்திக்கும் 14 தொகுதிகளிலும் அனல் பறந்த கடைசி கட்ட பிரச்சாரம். ஹாரிஸ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலி, வீடு உள்ளிட்ட அனைத்தையும் பிரித்து பங்கிட்டு விடுவார்கள் என பிரதமர் மோடி பேச்சு. மோடி தனது நண்பர்களுக்கு கொடுத்த 16 லட்சம் கோடியை தான் 90% நாட்டு மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போவதாக ராகுல் காந்தி பதிலடி. இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்தியா கூட்டணி ஆர்வத்துடன் செயல்படும். டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன். ஒப்புகை சீட்டு வழக்கில் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை புரட்சிகரமாக இருப்பதால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார். கோடீஸ்வரர்களின் தலைவரான மோடி தோல்வி பயத்தில் நடுங்குகிறார் என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க கரூர், கோவை, வேலூர், சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுகோள். கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சாம்பியன் பட்டம் வெல்ல சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் உதவியதாக இருந்ததாக நிகழ்ச்சி. சென்னையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்கு சென்ற ஐடி பொறியாளர் உயிரிழப்பு. தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக தனியார் மருத்துவமனை மீது பெற்றோர் போலீசில் புகார். சித்திரை திருவிழாவில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்கிய கள்ளழகர். தேனூரில் சர்க்கரை தீபம் ஏந்தி அழகரை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்த ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்துக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கண்டனம். புலப்படாத மையினால் ஆவிகள் எழுதிய அறிக்கைகளை பாஜகவினர் படித்தார்களா என்றும் கேள்வி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் போராடி தோல்வி. விறுவிறுப்பான போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை ருசித்த டெல்லி கேபிட்டல்ஸ். இன்றைய ஐபிஎல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதல். தொடர் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஆர்சிபி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.